மகாபாரதத்தில் நடந்த பல வீரதீர சம்பவங்களில் திரௌபதியின் சுயம்வரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆனால் அந்த சுயம்வரம் வீரம் நிரூபிக்கும் போட்டியாக மட்டும் அமையவில்லை. அது ஒரு மனிதனின் பிறப்பை வைத்து அவனது கௌரவம் எப்படி இழிவுபடுத்தப்பட்டது என்பதையும் வெளிச்சம் போட்டு காட்டியது. தேரோட்டியின் மகன் என்று அவமானப்படுத்தப்பட்ட கர்ணனின் வலி, கோபம் மற்றும் அவர் பேசிய ஆழமான வார்த்தைகள் இன்றும் நம் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. திரௌபதியின் இந்த முடிவு கர்ணனின் வாழ்க்கையையும் மகாபாரதத்தின் போக்கையும் எப்படி மாற்றியது? வாருங்கள், அந்த ஆச்சரியமான மகாபாரத கதைக்குள் செல்வோம். குரு பரசுராமரின் சீடனாக அறியப்பட்ட ராதேயர் என்றழைக்கப்பட்ட மாவீரன் கர்ணன் தன் குருவின் கௌரவத்தை காப்பாற்ற இந்த சுயம்வரத்தில் பங்கேற்க தயாராக இருந்தான். இந்த சுயம்வரத்தில் வெற்றி பெறுவதே தன் வாழ்நாள் லட்சியம் என திரௌபதி இருந்தாள். அவளது லட்சியத்தை அடைய அவள் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்திருந்தாள். இந்த மாபெரும் சுயம்வரம் தொடங்கிய போது கிருஷ்ணர் திரௌபதியிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார். திரௌபதி, உனக்கு ஒருவேளை அர்ஜுனன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிய வந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு திரௌபதி, வாசுதேவா, அர்ஜுனனை மணப்பதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். அதை அடைய நான் எது வேண்டுமானாலும் செய்வேன் என்றாள். கிருஷ்ணர் புன்னகையுடன், அப்படியானால் நன்றாக பார், அந்த மூன்றாவது வீரன் இந்த அரசபையில்தான் இருக்கிறான், அவனை தேடு என்றார். மேலும் அவர் திரௌபதியை எச்சரித்தார். ஒருவேளை கர்ணன் இந்த போட்டியில் வென்றால் உன் லட்சியத்தை உன்னால் என்றுமே அடைய முடியாது. இந்த சுயம்வரத்தின் நிபந்தனை மிகவும் விசித்திரமானது. நீரில் உள்ள மீனின் நிழலை பார்த்து மேலே சுழன்று கொண்டிருக்கும் மீனின் கண்ணை அம்பால் துளைக்க வேண்டும். மன்னர்கள் பலரும் முயன்று தோல்வியையே தழுவினார்கள். மன்னர்கள் பலரும் தோல்வியை தழுவிய பிறகு தேரோட்டியின் மகன் கர்ணன் வில் அம்புகளை எடுக்க வந்தான். அவன் அம்பு எய்ய தயாரான போது திரௌபதி கோபத்துடன் எழுந்து, நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், இவர் போட்டியில் பங்கு கொள்ளக்கூடாது என்று கர்ஜித்தாள். இதை கண்ட அனைவரும் குழப்பமடைந்தனர். ஏன் இப்படி கூறுகிறார் என்று திகைத்தனர். அவளோ, ஏனென்றால் ஒரு சூத்திரனை நான் விவாகம் செய்ய விரும்பவில்லை என்று கர்ணனை நேரடியாக அவமானப்படுத்தினாள். திரௌபதியின் வார்த்தைகளால் கர்ணன் ஆழ்ந்த அவமானத்தை அடைந்தார். ஆனால் அவர் உணர்ச்சி வசப்படாமல் அவளை பார்த்து ஒரு சக்தி வாய்ந்த உரையாற்றினார். ஒரு மனிதனின் பிறப்பு முக்கியத்துவத்தை பெறுவதில்லை, முக்கியத்துவத்தை பெறுவதெல்லாம் அவனது செயல்தான் என்றார். அவர் தொடர்ந்து பேசினார். நான் என்னை அவமதித்து விட்டார்களே என்று வருத்தப்படவில்லை. ஏனெனில் இவர்களது குணம் பல காலங்களாக எனக்கு தெரியும். என் வருத்தமெல்லாம் தங்களை எண்ணிதான். ஏனெனில் தங்களது குணம் இவர்களிடமிருந்து தனித்திருந்தது என்று கருதினேன். பின்னர் அவர் ஆழ்ந்த வேதனையுடன் திரௌபதியை பார்த்து, ஒரு சூத்திரனை அவமதிப்பதற்கும் அவனை தாழ்த்தி பேசுவதற்கும் சில தினங்களுக்கு முன்பு பிறந்த பாஞ்சாலி வெகு விரைவில் கற்றுக்கொண்டு விட்டாள், எப்படி என்று ஆவேசத்துடன் கேட்டார். கர்ணனின் பேச்சு அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் மீண்டும் பேசினார். சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் என்னிடம் கூறினார், நமது செயலானது எதிர்காலத்தின் மாற்றத்திற்கான காரணம் என்று. அவர் கூறியது உண்மை என்றால், இன்று தாங்கள் என்னை அவமதித்தீர்களே, அந்த அவமானத்திற்கான விளைவை தாங்கள் எதிர்காலத்தில் சந்திப்பீர்கள். இந்த செயலுக்கான பலனை தாங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். இன்று நீங்கள் கூறிய இந்த வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் செவியில் எதிரொலிக்கும். வாழ்த்துக்கள் பாஞ்சாலி என்று கூறி சபையை விட்டு வெளியேறினார். கர்ணன் வெளியேறியதும் சபை முழுவதும் அமைதியானது. அனைவரும் இந்த சுயம்வரம் முடிந்துவிட்டது என்று கருதினர். அப்போது கிருஷ்ணரின் சைகையால் அர்ஜுனன் முன் வந்தான். சவாலில் வெற்றி பெற்று திரௌபதியை மணந்து தனது லட்சியத்தை நிறைவேற்றினான். மகாபாரதத்தின் எதிர்காலத்தை மாற்றிய அந்த ஒரு தருணம் கர்ணனின் அவமானத்திலிருந்துதான் தொடங்கியது. மகாபாரதம் ஒரு மாபெரும் காவியம். அது வீரத்தையும் தர்மத்தையும் மட்டும் பேசவில்லை. ஒரு மனிதன் அவனது பிறப்பால் அல்ல, அவனது செயலால் மட்டுமே மதிப்பிட வேண்டும் என்ற ஆழமான உண்மையை கர்ணனின் கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான மகாபாரத கதைகளை அறிய RS Infotimes சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.